கடந்த 10ஆம் தேதி பதவியேற்ற தமிழக வெற்றிக்கழக முதலமைச்சர். ஆனால் வெற்றிகரமாக நடத்துவோர் பார்த்தால் நிலைமை தலைகீழாக போய்கொண்டிருக்கிறது. கடந்த கால திமுக ஆட்சி 125% பாலியல் குற்றங்கள் அதிகம் அவருடைய ஆட்சியில், திமுக ஆட்சியில். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போவே 100% தாண்டி போய்கொண்டிருக்கிறது. 20 மணி நேரத்தில் 40, மொத்தம் 207 குற்றங்கள், 20க்கும் மேற்பட்ட படுகொலைகள். இன்னும் கஞ்சா சம்பவம், கஞ்சா எல்லா இடங்களிலும் இன்னைக்கு புழங்கி கொண்டிருக்கிறது. சிந்தட்டிக் ட்ரக்ஸ். திமுக ஆட்சிக்கும் இந்த தாவேக ஆட்சிக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லை. 3 வயது குழந்தை பாவம், அடுத்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள், கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ, தமிழக வெற்றிக்கழகத்துடைய எம்எல்ஏ நேரே வந்து கைநாட்டு, அவங்களுடைய 2 கையிலையும் கைநாட்டு போட்டிருக்கிறார்கள். இதை விட கொடுமை என்ன இருக்க முடியும்? ஆனால் முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் படிக்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இது சிறுபான்மையின் அரசு தான், ஆமாம் இது சிறுபான்மையின் அரசு தான். கோட்டு சூட்டெல்லாம் போட்டு படிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரோ, தமிழக வெற்றி கழகத்துடைய முதலமைச்சர் ப்ரோ, இந்த 3 வயது குழந்தையை பாருங்கள் ப்ரோ. அங்கிள் அங்கிள் நரம்பு புடைக்க பேசுறீங்களே ப்ரோ, திரு ஜோசப் விஜய் ப்ரோ, இந்த 3 வயது குழந்தைக்கு யார் பதில் சொல்லுவாங்க? பெரம்பூர்ல 7 வயது படிக்கிற மாணவி யார் பதில் சொல்லுவாங்க? சொல்லுங்க ப்ரோ. ஜோசப் விஜய் ப்ரோ எம்எல்ஏ வர்றார், மிரட்டுறார். யாருடைய ஆட்சி இல்லை? எத்தனை நாள் உங்களுடைய ஆட்சி தாங்கும்? மக்களை பற்றி கவலைப்பட வேண்டாமா? மக்களை பற்றி உங்களுக்கு கவலை இருந்தால் சட்டம் ஒழுங்கு சரியாக செய்திருப்பார்களா இல்லையா? எவ்வளவு பெரிய மன கஷ்டம். எல்லார் வீட்டிலும் பெண் குழந்தைகள் இருக்கிறது. 3 வயது பச்சிளம் குழந்தை. இதற்கு காரணம் போதைப் பொருட்கள். சட்டம் ஒழுங்கு சரியில்லை, காவல்துறை சரியில்லை. சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு பெண் காவலர், சிவகங்கை மாவட்ட பெண் காவலர், 3 போலீஸ் காவல்துறையே கற்பழிக்கிறாங்க. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஜோசப் விஜய் ப்ரோ, காது கேட்கிறதா உங்களுக்கு? திருச்சி ஜோசப் நன்றி அறிவிப்பு சொன்னீங்களே, நன்றி அறிவிப்பு சொல்லும் போது நரம்பு புடைக்க பேசுறீங்க. ஒரு முதலமைச்சர் நன்றி அறிவிப்பு சொல்லும் போது என்ன சொல்ல வேண்டும்? இதற்கு யார் பதில் சொல்லுகிறார்கள்? பக்கத்தில் தானே இருக்கிறது. 18ஆம் தேதி நீங்கள் சட்டமன்றத்தை துவக்க இருக்கிறீர்கள். 18ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பிலே சென்னையிலே இதை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். இது கட்சி பாகுபாடின்றி, மத பாகுபாடின்றி, இன பாகுபாடுமின்றி அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது மாதிரி விஷயங்களை லேசாக விட்டுவிடக்கூடாது. இந்த ஆட்சி ஒரு விஷ கிருமி. இந்த முதலமைச்சர் முதுகெலும்பில்லாத முதலமைச்சர். சட்டத்தை கையில் எடுத்து சட்டத்தை பாதுகாக்க தவறிய முதலமைச்சர் உடனடியாக ராஜினாமா பண்ண வேண்டும்.